ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமில்லை. பெரும்பாலான மக்கள் எளிதில் பாதிக்கப்படுகிறார்கள் மற்றும் தாங்கள் உணராமலேயே எப்போதும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதில்லை. பொது போக்குவரத்து அல்லது நாம் பார்வையிடும் பல்வேறு இடங்களில் நாம் தினமும் வெவ்வேறு சக்திகளுக்கு ஆளாகிறோம். உதாரணமாக, நீண்ட தூர அல்லது சர்வதேச பயணங்களின் போது நாம் பல மணி நேரம் ஒரே இடத்தில் தங்கியிருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ளவர்களின் எண்ணங்களும் திக்ருகளும் நம் மனதை பாதிக்கின்றன. அதனால்தான் எதிர்மறை சக்தியிலிருந்து ஒரு மனத்தடையை உருவாக்கி அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாடுவது முக்கியம். ஒரு நபர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முயன்றாலும் அவர்களின் எண்ணங்கள் அந்த நேரங்களில் திசை திரும்பக்கூடும். அருகில் இருப்பவர்களின் ஆற்றலும் அதிர்வெண்களும் அவர்களை பாதிக்கின்றன. சிலருக்கு மற்றவர்களை விட வலுவான ஆற்றல் அலைகள் உள்ளன. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நபர் நேர்மறையை பரப்புகிறார். அதே நேரத்தில் ஒரு கெட்ட நபர் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் நாம் சொல்கிறோம், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்